ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆனி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான ஆனி மாத பலன்கள் பார்க்க போகிறோம். முதல் பொது பலன் பார்க்க போகிறோம். பொது பலன் பார்க்கும்போது இந்த ஆனி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது நவ கிரகங்களும் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத கணக்கிட்டு தான் அந்த பொது பலனும் சொல்லும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆனி மாத கிரக நிலை பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாய் இருக்காரு, ரிஷபத்தில் குரு இருக்காரு, மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கடகத்தில் யாரும் இல்லை, அதே மாதிரி கன்னியில கேது சந்திரன், கும்பத்தில் சனி. இதுதான் இந்த ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்தில் ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, இந்த ஆனி மாதம் 12 தேதி ஆனி 12லேருந்து ஆனி 22 வரைக்கும் ஒரு 10 நாட்கள் நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இந்த ஆனி மாதத்தில் புதன் சூரியன் மிதுனத்தில் இருப்பார். அவர் கூட ஆனி 12ஆம் தேதி அன்று சுக்கிரன் மாறுறார். அதற்கப்புறம் புதனும் மாறுறார். இந்த 22க்குள்ள ஆனி 12லேருந்து 22க்குள்ள சுக்கிரனும் புதனும் மிதுன ராசியில் போகிறாங்க. அப்போது சூரியனோட புதன் சுக்கிரன் சேர்ந்தால் ஜோதிட சாஸ்திரப்படி அதியோகம் என்று சொல்லப்படுகிறது. யோகம்னாலே நல்ல விஷயம், அதில் அதியோகம்னா இன்னும் விசேஷமான யோகமாக தான் நடக்க போகுது. இந்த ஆனி மாதத்தில் வரல இந்த நான் சொன்ன 10 நாட்கள் எல்லா ராசிக்குமே இந்த அதியோகம் வேலை செய்ய போகுது. அது நான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்போது விரிவாக சொல்கிறேன். இந்த பொது பலனில் பார்க்கும்போது ஆனி மாதம் ரொம்ப விசேஷமான மாதமாக இருக்க போகுது. இரண்டாவது, இந்த ஆனி மாதத்தில் தான் ஆனி திருமஞ்சனம் அப்படின்ற ஒரு விஷயம் சிவபெருமான் நடக்கும். ஒரு நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும். அதில் இந்த ஆனி மாதத்தில் நடக்கிற அபிஷேகம் சிதம்பரத்தில் ரொம்ப விமரிசையாக கொண்டாடப்படுது. இந்த ஆனி திருமஞ்சனம் அந்த சிதம்பரத்தில் நடராஜர் அபிஷேகம் நடக்கும்போது கலந்துட்டிங்கன்னா ரொம்ப நாள்பட்ட தீராத பிரச்சனைலாம் கண்டிப்பாக தீரும். ஏன்னாக்கா சிதம்பரம் கோவில் தான் நம்மளுடைய உடம்புடைய தத்துவமாக சொல்லப்படுது. அந்த தலைமுதல் கால் வரை உள்ள பாகங்களாக உறுப்புகளாமே அங்கே நிறுவப்பட்டிருக்கு சிதம்பரத்தில். நம்மளுடைய நாடி நரம்புகள் எத்தனை, அதனுடைய வகைகள், உடம்பு எல்லாமே இருக்குது. அந்த இருதயம் இருக்கும் இடத்துல தான் அந்த சிவபெருமான் விட்டிருக்கார். இதுதான் உண்மையான விஷயம். அதுதான் சிதம்பரம் ரகசியமாக சொல்லப்படுது. அதனால் இந்த ஆனி திருமஞ்சனம் என்ற இந்த விசேஷமான பலனும் இந்த ஆனி மாதத்தில் வரப்போகுது. அப்போ இப்போ உள்ள கிரகநிலை பார்க்கும்போது இந்த ஆனி மாதத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்குமே நன்மை தான் விளைய போகுது. ஏன்னா இந்த யோகம் சூரியன் புதன் சக்கரம் சேர்ந்தால் அதியோகம் சொல்லப்படுது. ஆவணி மாதத்துக்கு நல்ல பலன்களாக திருமணம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஆனி மாதத்தில் முயற்சியில் கண்டிப்பாக நடக்கும். அது ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்போது யாருக்கு திருமண பலன் வந்திருக்கு, குரு பலன் விரிவாக சொல்ல போகிறேன். இது இல்லாமல் இந்த ஆனி மாதத்திலே நல்லா கேட்டுங்க, ஒற்றுமை மேலோங்கும். இதனாலுக்கும் சண்டை போட்டுருப்பாங்க நிறைய வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி, ஒருத்தர் விமர்சிச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, ஒருத்தர் விமர்சிச்சிருப்பாங்க. போட்டி இருக்கும், பொறாமையும் இருக்கும். போட்டி இருக்கலாம், பொறாமை தான் இருக்கக்கூடாது. பொறாமையில் சண்டையிட்டுப்பாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க. இதெல்லாமே இந்த ஆனி மாதத்திலே குறையக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இது இல்லாமல் ஆனி மாதத்திலே லக்ஷ்மிக்கு சகோதரி என்று சொல்லக்கூடிய ஜேஷ்டா தேவி வழிபாடு உகந்தது. அந்த காலத்தில் ஜேஷ்டா தேவி வழிபாடு அப்படின்னாங்க மூதேவின்னு சொல்லுவாங்க. மூதேவினா அது ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தைகள் அல்ல. மூதேவின்றது முதலாக பிறந்த அந்த தேவி, அதனால தான் அவள் மூதேவின்னு சொல்லப்படுறாங்க. அவள் லக்ஷ்மிக்கு சகோதரி, அக்கா. அவளுக்கு தீயதை அழிக்கக்கூடிய பலனை தான் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தீய சக்தியை அழிக்கிறது, தீயதை அழிக்கிறது, இது மாதிரி தான் அவளை பண்ணுவாங்க. அதனால் எப்படி நம்ம நல்ல சக்திக்கோ தெய்வங்களுக்கு நல்ல நாளில் வளர்பிறை நாட்களில் வழிபடுறோம், வெள்ளிக்கிழமையில் வழிபடுறோம், பௌர்ணமியில் வழிபடுறோம். தீய சக்திக்கு அஷ்டமி நவமி இது மாதிரி அமாவாசை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி நாள்லாம் வழிபடுறோம் இல்லையா, தீய சக்தி விலக. அதே மாதிரி தான் அவளையும் வழிபடணும். அப்போ அந்த ஆனி மாதத்துக்குரிய தெய்வமாக அந்த ஜேஷ்டா தேவி என்கிற மகாலட்சுமியோட சகோதரி விளங்கப்படுகிறாள். அவளை வழிபட்டு வந்தாங்களே நல்லாயிருக்கும். ஜேஷ்டா தேவி கிட்ட யாருன்னா சொல்லுவாங்க, கோவிலில் இருப்பாங்க. பழைய காலத்தில் கோயிலெலாம் உண்டு. அவளுக்கு கிராம தெய்வத்தின் கூட பேர். கிராமத்தில் தான் நிறைய பேர் வழிபட்டுருக்காங்கள, ஜேஷ்டா தேவின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த தேவி வழிபாடு இந்த மாதத்தில் உகந்ததாக சொல்லப்படுது. அப்போது கண்டிப்பாக இந்த மாதத்தில் உள்ள தீயதெல்லாம் விலகி அடுத்த ஆடி மாதத்தில் நல்ல அம்மனுடைய அருள் கிடைச்சி ஆவணி மாதத்தில் எல்லாருக்குமே சுபகாரியம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஆனி மாத பொது பலன் இப்போ சொல்லியிருக்கேன். இன்னும் விரிவாக இந்த ஒவ்வொரு ராசிக்கும் பலன் நான் சொல்ல போகிறேன். கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான நற்பலன் தான் நடக்க போகுது. இப்போது ரொம்ப யோகமான பலனாக இருக்க போகுது. அது ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ வரக்கூடிய இந்த ஆனி மாதத்தில் 2 விதமான யோகங்கள் கிரக சேர்க்கையில் ஏற்பட போகுது. ஒன்று அதியோகம், இன்னொன்று குரு மங்கள யோகம். சூரியன் புதன் சுக்கிரன் சேர்ந்து அதியோகத்தை கொடுக்குது. குருவோட செவ்வாய் சேர்ந்து குருமங்கள யோகத்தையும் கொடுக்க போகுது. அது ரெண்டுமே இந்த ஆனி மாதத்தில் நடக்க போகுது.
பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு இப்போது உள்ள காலகட்டங்கள் நல்லா தான் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, அனுபவப்பட்டும் வந்திருப்பீங்க. அந்த வகையில் கடகராசிக்காரங்களுக்கு எடுத்த காரியங்கள்லாம் ஜெயமடைய போகுது, வெற்றி மேல் வெற்றி கிட்ட போகுது. அம்மன் வழிபாடு ரொம்ப உகந்ததாக உங்களுக்கு சொல்லப்படுது. அம்மனை கட்டியாக பிடிச்சிங்க. அது குலதெய்வமாக இருக்கலாம், இஷ்ட தெய்வமாக இருக்கலாம். இது மாதிரிலாம் நீங்கள் வழிபட்டு வரணும். அந்த தெய்வத்தை பிடிச்சிங்க, மூலமந்திரம் கற்றுக்கிட்டு அதை சொல்லிட்டு வாங்க. காயத்ரி சொல்லுங்கள். அந்த தெய்வத்துக்கு பிடித்த நைவேத்தியங்கள் பண்ணி அந்த தெய்வத்துக்குடைய கிழமையில் வணங்கி விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். அப்போது வெற்றி மேல் வெற்றி கிட்டும். எல்லா காரிய முயற்சியும் வெற்றி பெறும். சகோதர ஸ்தானங்கள் மூலிமா நல்ல உயர்வடைஞ்சு அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும். இன்லான்னு சொல்கிறோம் இல்லையா, மாமியார் வீடு, மாமியார் மாமனார், அவங்க மூலிமா உதவி வச்சல் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கு ஒன்று பலன் நடக்க போகுது கண்டிப்பாக. இது இல்லாமல் பயணங்கள் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்க போகுது, அது மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. இதெல்லாமே நடக்கும் உங்களுக்கு. இது இல்லாமல் எதிர்பாராத தன வரவு, பொருள் வரவு, எதிர்பாராத உதவிகள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க முன்னாடி, அவங்க நல்ல நன்மை இப்போ வந்திருப்பாங்க, அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இப்போது. இதெல்லாமே நடக்கும். இது இல்லாமல் பிரார்த்தனை, வேண்டுதல் நல்லா கேட்டுங்க. கடகராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு பிரார்த்தனை, தெய்வ பிரார்த்தனை இருந்தாலும் வேண்டுதல் இருந்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேற்றணும். அந்த தெய்வத்துக்கு போய் அந்த கோவிலில் போய் நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அதை நிறைவேற்றக்கூடிய காலமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. அப்போது பரிகாரம்லாம் இதில் பண்ணி அந்த வேண்டுதலை நிறைவேற்றிங்க. இது இல்லாமல் நிறைய அன்னதானங்கள் பண்ணிட்டு வாங்க. அதை ஏற்கனவே உங்களுக்கு தான தர்மங்கள் வகையில் சொல்லியிருக்கேன். அன்னதானத்தோட உடுக்க உடையும் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். வசதி இருந்தால் செஞ்சு கொடுக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். இது இல்லாமல் அம்மனுடைய வழிபாடு பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தொழில், உத்தியோகத்தில் கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு இந்த பலன் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா கண்டிப்பாக மாற்றங்கள், அது மூலிமா முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், அது மூலிமா ஒரு முன்னேற்றம். உத்தியோக உறவு கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாமே கிடைக்கும். தொழில் பண்ணிங்கன்னா அதனோட வருமானங்கள் கூடும், வியாபாரத்தோட வளர்ச்சி ஏற்படும், நிறைய வளர்ச்சி வரும், புதுசாக வாடிக்கையாளர் வந்து சேருவாங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. இது இல்லாமல் உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக நடக்கும். இந்த ஆனி மாதத்தில் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க மூலிமா உதவி உத்தேசம் கிடைக்கும். வெளியூருக்கு போயிட்டு வருவீங்க அடிக்கடி, வெளிநாட்டு பயணம் அமையும், இல்லைனா வெளிநாட்டு தொடர்பு மூலிமா நல்ல லாபங்கள் கிடைக்கும். இதெல்லாமே கடகராசிக்காரங்க கிடைக்க போகுது. இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. இறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பெண்களுக்கு வந்து ஏற்ற வகையாக இருக்க போகுது இந்த கடகராசிக்காரங்க. கடகராசி பெண்களில் வந்து இப்போது கை கட்டின்னு இருந்தவங்களாம் இப்போ கையட்டி எடுத்துகிட்டு நல்ல ஒரு வீர நடை போடலாம். வீர நடை எப்படி போடுவாங்க? சிங்க நடை, சிங்க பெண்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சிங்க நடை போட்டு போகலாம். அந்த மாதிரி அந்த பெண்கள் வகையில் முன்னேற்றங்கள் இருக்கும். அவங்க நீங்கள் யோசித்து வச்சுருந்தீங்க பிளான்லாம் இப்போ சக்ஸஸாக இருக்கும். முயற்சியால் ஜெயம்னு சொல்லப்படுது. திட்டம் போட்டு பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. நீங்கள் அதுவும் உத்தியோகம் பண்ணுற பெண்கள்லாம் ரொம்ப உயர்வாக இருப்பாங்க. சமூகத்தில், அரசியலில், சினிமாவில் உள்ள பெண்கள் எல்லாமே நல்ல முன்னேற்றமாக அடைவாங்க. சமூக அக்கறை உள்ளவங்களாக இருப்பவங்களாம் நல்ல பாராட்டு பரிசுலாம் பெறுவாங்க. எல்லாமே கண்டிப்பாக நடக்க போகுது. இது இல்லாமல் விபரீத ஒரு யோகத்தை கொடுக்க போகுது கடகராசிக்காரங்களுக்கு. அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எதிர்பாராத உதவி தான். அது எதிர்பாராத உதவி தான் விபரீத ராஜயோகம். புதிய யோகம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். பெரிய மனுஷங்களுடைய உதவி கிடைக்கும். இல்லைனா நீங்கள் ஏதோ ஒரு சின்ன வேலை செஞ்சு கொடுத்துருப்பீங்க, அது வந்து அவங்களுக்கு பெருசான விஷயமா இருந்திருக்கும். அவங்க நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு உதவி பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இதுதான் விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போகுது உங்களுக்கு. இது இல்லாமல் வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து பண வரவு தனக்கு தடையில்லாமல் வரும். கேட்டதில் கிடைக்கும். கடன் கேட்டால் கூட கிடச்சிரும். கடன் வாங்கி கடன் குடிச்சிருவீங்க, கடன் அடிச்சிருவீங்க. அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளும் இப்போ தெரிஞ்சு நடந்துப்பீங்க. அந்த கடன் தீரத்துக்கு உண்டான சோஸ்திரம் சொல்லப்படுது. அது வந்து சனிக்கிழமையில் சிவன் கோயில் போயிட்டு அந்த ருணமோசனம் சோத்திரம் சொல்லி சிவனை வழிபட்டு வரலாம். அது இல்லாமல் வெள்ளிக்கிழமையில் நரசிம்மர் வழிபாடு, நரசிம்மருக்கு ருணமோசன சோஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்குண்டான புக்கு இருக்குது. அது நீங்கள் வாங்கி நரசிம்மர் கோயிலில் போயிட்டு அங்கே சொல்லிட்டு வரலாம். குறைஞ்ச ஒரு 11 சொல்லணும். அந்த சோஸ்திரங்களை 11, 21, 54, 108 இப்படி சொல்லிட்டு வரலாம். 108 சொன்னால் ரொம்ப விசேஷம். டெய்லி சொல்லிட்டு வரலாம். இல்லைனா நான் சொன்னக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையில், சனிக்கிழமையில் இப்படியே சொல்லிட்டு வரலாம். செவ்வாய்க்கிழமையில் சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை இந்த கடன் தீர்க்கறதுக்கு ரொம்ப உகந்த நாளாக சொல்லப்படுது. அதனால் அது மாதிரி தான் சொல்லிட்டு வரலாம், பண்ணிட்டு வரலாம். கண்டிப்பாக கடன் தீரும், வழக்கு ஜெயமாகும். வழக்குகளாக இருந்தால் சீக்கிரமாக முடியாது, உடல் ஆரோக்கியமாக இருக்கும். டக்கு நீங்களே மருத்துவ பரிசோதனை பண்ணி அதை சரி பண்ணி க்யூர் பண்ணிப்பீங்க. அது வந்து தீர்க்கப்படும். நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை தான் உங்களுக்கு இருக்க போகுது. இது இல்லாமல்
குடும்பத்தில் நல்ல குதூகலமான போக்கு தர போகுது. எல்லாம் ஒற்றுமையாக இருக்க போகிறீங்க. நிறைய இடங்கள்லாம் போகிறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்போது அதெல்லாம் இப்போ நடக்கும். நிறைய இடங்களுக்கு போயிட்டு வருவீங்க. வெளியூர் பயணம் அமையும், சுற்றுலா பயணங்கள் அமையும், ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கலாம், கேளிக்கை சுற்றுலாவாக இருக்கலாம், எல்லாமே அமையும். இந்த மாதிரி விசேஷங்கள் நடக்க போகுது. நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. கெட்ட விஷயங்கள் அவ்வளோ நடக்காது. கெட்ட விஷயம் நடக்கணும்னா கொஞ்சம் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவமானப்படக்கூடிய சூழ்நிலை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லா பெண்களையும் ஒரே மாதிரி நினைக்கக்கூடாது. உறவுகள் நட்புகள் முறையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து பழகிட்டு வரணும். அது இல்லாமல் பயணங்கள் மூலிமா பொருட்கள் களவாடப்படும். அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். உடல் நலமும் கொஞ்சம் சரியில்லாமல் போகும். அதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து பார்த்துக்கணும். எச்சரிக்கையாக இருக்கணும். முன் யோசனையாக இருக்கணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அவ்வளோதான். இது மாதிரி இருந்துட்டினாலே இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆனி மாத கிரகநிலை பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது. எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது. இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் விளங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிரக சூழல் நல்லா தான் இருக்குது எல்லாருக்கும். உங்களுக்கு குருவும் நல்லா மாறிட்டார், நல்ல பொசிஷனில் இருக்கார். அதனால் குரு பலனும் இருக்குது, குரு பார்வையும் இருக்குது, எல்லாமே இருக்குது உங்களுக்கு. அதனால் எங்கும் எதிலும் வெற்றி அப்படின்னு தான் சொல்லக்கூடிய அம்சமாக அந்த கடகராசிக்காரங்க விளங்குறாங்க. நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது உக்கிர தெய்வங்களான அந்த அம்மன் தெய்வங்கள் அங்காள பரமேஸ்வரி, வாராகி, காளி, இது மாதிரிலாம் வழிபட்டு துர்க்கை இவங்களாம் வழிபட்டு வரலாம். இது இல்லாமல் பெருமாள் படுத்துன்னு இருக்க பெருமாள் நல்லா கேட்டுங்க, சைன பெருமாள்னு சொல்லுவாங்க. வைகுண்ட பெருமாள், சைன பெருமாள் இப்படிலாம் சொல்லப்படுது. இந்த பெருமாளை வழிபட்டு வரலாம். கடற்கரை ஓரமுள்ள தெய்வங்களை வழிபட்டு வரலாம். பொதுவாக முருகர் வழிபாடு ரொம்ப வந்து சொல்லப்படுது. அந்த எல்லாமல்ல எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கிட்டு வரலாம். சஷ்டி கவசம் படிக்கலாம், அபிராமி எந்தாச்சு படிச்சுட்டு வரலாம், சிவபுராணம் பாடிட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகரித்து நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவீங்க. சமூக அக்கறை உள்ளவங்களாக தான் நீங்கள் விளங்கப்படுறீங்க. அதனால் சமூகத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதைலாம் ஏற்பட போகுது. நல்ல அந்தஸ்தெல்லாம் உயர்வான நிலைமைக்கு உங்களுக்கு வரப்போகுது. தான தர்மம் பார்க்கும்போது நீங்கள் வெண்மை நிறமுள்ள சாதங்கள், தயிர் சாதம், பால் சாதம், அது இல்லாமல் பச்சை நிறமுள்ள நிறங்கள் கொண்ட துணி வகைகள் இதெல்லாமே தானம் பண்ணலாம், தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் கடைசியாக ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. அதாவது அம்மன் தவம் இருக்கிற அம்மன். இப்போது பொதுவாட்டுன்னா காமாட்சி வந்து தவக்கோலத்தில் இருப்பாள் மாங்காடில். அந்த மாதிரி விசாரிக்கணும். அந்த தவக்கோலத்தில் உள்ள அம்மனை வழிபட்டு வந்திருக்கனால உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்க போகுது. நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்ப்புன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.